காரைக்குடியில் வேளாண் கல்லூரி, சட்டக்கல்லூரி மற்றும் டைடில் பார்க்கை திறந்து வைத்த முதலமைச்சருக்கு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி நன்றி தெரிவித்தார். அவருடன் எமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சிவகங்கை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வேளாண் மற்றும் சட்டக்கல்லூரிகளை தமிழக முதல்வர் திறந்து வச்சிருக்காங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக காரைக்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மாங்குடி அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். இந்த வேளாண் சட்டக்கல்லூரி இது நீண்ட நாள் மக்கள் கோரிக்கையா வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ உங்களோட காலகட்டத்தில் இது திறந்து வச்சிருக்காங்க முதல்வர். இதை பத்தி என்ன? இந்த பகுதியை ஒரு கல்வி வளர்ச்சிக்காக மாண்புமிகு நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களும், நமது பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப. சிதம்பரம் அவர்களும், நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் எல்லாருடைய ஒத்துழைப்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வேளாண் கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் வழங்கி அதை இன்று பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மாவட்டத்திற்கு பெருமை, இந்த பகுதி மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அந்த துறையினுடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும், சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மற்ற துறை அமைச்சர்களுக்கும், இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து துறையினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை எங்களது தொகுதியின் சார்பாக தெரிவித்து, பொதுவாக எதிர்கட்சிகள் சிவகங்கை மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்புக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே அமைக்கப்படலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்த நிலையில இன்னைக்கு டைட்டில் பார்க் காரைக்குடியில் அமைச்சிருக்காங்க. இந்த டைட்டில் பார்க்னால எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவாங்க? அதை பத்தி இந்த பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு, சென்னை போன்ற தலைமை இடங்களுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றாங்க. இங்கே சிறு சிறு ஐடி நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த பகுதியில் இன்னும் கூடுதல் இளைஞர்களுக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வைத்த கோரிக்கையின் சார்பாக இந்த பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு இந்த டைட்டில் பார்க்கை அறிவித்து அதையும் அவர்கள் இந்த பொற்கரங்களால் திறந்து வைத்துள்ளார்கள். இந்த டைட்டில் பார்க்கில் ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்ற பெருமை. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, அந்த துறையினுடைய அமைச்சர் ஐயா TRP ராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை எங்கள் தொகுதி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நியூஸ் 1 தமிழுக்காக காரைக்குடியிலிருந்து பாலமுருகன்.